வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஆரோக்கியமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி இடியப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்னி. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளையும் வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குவோம். இப்போ உளுந்து நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ வெங்காயம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் ஒரு 3/4 வாசி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பீர்க்கங்காய் சேர்த்து இது கூட வதக்கி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் உள்ள 200 கிராம் இருக்கும் அந்த அளவு உள்ள பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் தோல்லையும் நம்ம சட்னி செய்யலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பீர்க்கங்காய் தோல் சேர்த்து கூட செய்யலாம். பீர்க்கங்காயும் சேர்த்து இது போல் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா அதில் உள்ள தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்து வதங்கி வரணும். அது அந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கும். இது வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலைனா நம்ம உளுந்து சேர்த்தோம்ல அப்பயே சேர்த்து வறுத்து விட்டுக்கணும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம். இந்த சட்னி லேசான கொரப்போடு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ சட்னியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. எப்போதும் போல் சட்னிக்கு என்ன தாளிப்பு கொடுப்போமோ அதே தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு எடுத்து வந்திருக்கேன். அதை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஆரோக்கியமான சட்னி ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் பீர்க்கங்காய் சேர்த்துருக்கோன்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்களுக்குலாம் இதுமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பீர்க்கங்காய் சட்னியை நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.